ஓகே பிள்ளைகள் இந்த வகுப்புல கடல்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் பிள்ளைகள். கடல்கள். ஓகே, தலையங்க போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். கடல்கள். நான் எப்படி அதை கையாளணும்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி இருக்கிறது பிள்ளைகள். நீல நிறம். கடல்கள் நீல நிறம். சில நேரங்கள்ல நிறம் தீட்டாமலும் எழுதலாம். நாங்க சரியான அந்த ஒழுங்குகளை போய்க்கொள்வோமே. நீல நிறம். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்றேன். என்னோட சேர்ந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீட்ல நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஓகே, ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? இல்லை தானே? ஸ்டார்ட் பண்ணலாம் தானே? பிரச்சனை இல்லைண்ணே? ரன் பண்ணிட்டு வரேன். வரேன் பிள்ளைகள். ரைட் பிள்ளைகள், வட அமெரிக்காவில இருந்து கீறி கொண்டு போறேன். அதை பார்த்து அதே மாதிரி கீறி கொள்ளுங்களா. கடல்கள் நீல நிறம் பயன்படுத்துங்க. நான் கீறுற மாதிரி. முதல்ல வட அமெரிக்கால இருக்கிற நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய கடல்களை அடையாளப்படுத்துறார். அது பிறகு அம்புக்குறி பேர் போட்டு பேருறார். என்னோட சேர்ந்து ஸ்பீடா நீங்களும் கீறி கொள்ளுங்களாம் பிள்ளைகள். ஓகே, முதலாவது கடல் இந்த பகுதி. நான் அந்த கடல் எல்லையை மட்டும் காட்டுறேன். ரைட், இந்த கீழே இருக்கிற கோடு கூட எங்களுக்கு தேவையில்லை. இப்படி போட்டு இவ்வளவு போட்டாலும் காணும் அந்த கடலை குறிக்கிறது. இல்ல நீங்க வடிவா நேர்த்தியா கீறுவீங்கன்னு சொன்னா உள்ள நீங்க கலர் பண்ணி விடலாம். பிரச்சனை இல்லை. இப்படி நீல நிறத்தை உள்ள தீட்டி விடலாம். பிரச்சனை இல்லை. ரைட், முதலாவது கடல். என்னோட சேர்ந்து வேகமா கீறி கொண்டு வாங்க. பலமணி நான் அப்படியே கீறி கொண்டு போறேன். ரெண்டாவது கீறி இருக்கிறேன். இதுல அப்படியே கட் பண்ணணும். மூன்றாவது கீறேன். கீறி கொண்டே இருக்க. நமக்கு ஒரு பேர் ஒன்று நினைக்கிறேன். கவரேஜ் கொஞ்சம் பிரச்சனை போல இருக்கு. நம்ம கீறுற ஸ்பீடுக்கு இதாகல. எதுவும் பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. நான் வேற டிவைஸுக்கு மாத்திக்கொள்வேனா ஏதாவது பிரச்சனை இருந்தா. ஸ்லோவா ஸ்டக் ஆகி அப்படி இருந்தா எனக்கு தயவுசெய்து மெசேஜை போட்டு விட்டுருங்க. நான் மாத்திக்கொள்வேன். 3 இருக்கிறான். நடுவுல இது பண்ணிருக்கிறேன். எழுதும் போது உங்களுக்கு உலகம் இப்படி நிலற்றி கொள்ளுங்க. லைட் கலர் ஆக போட்டு இதாக்கா. ஓகே, இந்த கடைசி 6 கடல் வட அமெரிக்கா கண்டத்துல பிள்ளைகள். இந்த 6 பகுதி என்ன பேர் கடல் என்று சொல்லி இதை நாங்க கீழே தெரிஞ்சுன்னா போதும். வட அமெரிக்கா கண்டத்துல. ஸோ நான் மலமலட்டு கீறி கொண்டு போறேன். அபிஷன் பிரச்சனைகள் இருக்கா? கவரேஜ் பிரச்சனை ஸ்டக் ஆகி கொண்டு இல்லாட்டி நான் கீறுற படம் சவுண்ட் எல்லாம் ஒரே இதுல வருதா? பிரச்சனை இல்லையா? எனக்கு கவரேஜ் கொஞ்சம் குறையுமா இருக்கு. அதனால தான் கேட்கிறேன். இல்லாட்டி நாங்கள் தொலைச்சியா வேகமா போய்க்கொள்ளும். அப்படி இல்லை, பிரச்சனை இல்லை, கீறலாம். ஓகே, கண்டினியூ பண்ணலாம் தானே? ஓகே ஓகே, ரைட், வெரி குட். ஓகே ஓகே, 1 2 3 4 ஒரு அட்லஸ்ல தெளிவா போட்டிருக்க. அவ்வளவு கடவுள் 4 6 2 4 6 கடல். ரைட், வேகமா அம்புக்குரிய போட்டுக்கொள்ளுங்க. நான் எழுதுறேன். ஸ்பெல் பண்ணி அதே வேகத்துக்கு நீங்களும் எழுதிக் கொள்ளுங்க. முதலாவது பியூ போட் கடல். பியூ போட் கடல். நான் சிகப்புல எழுதுறது கண்டுபிடிக்க வேணும் மாட்டா. கஷ்டமா இருக்க மாட்டா உங்களுக்கு. பியூ போட் கடல். ஏங்க அவ்வளவு தெளிவா தரடா இருக்குது.
முதலாவது பீபோட் கடல், இரண்டாவது கோடியாக் கடல், கோடியாக் கடல். நான் இன்னும் கொஞ்சம் தெரியுற மாதிரி எழுதுறேன். மூன்றாவது கரிபியன், அந்த ஒழுங்குலே எழுதிட்டு போறேன், கரிபியன், கரிபியன். நாலாவது சர்காசோ கடல், சர்காசோ. அடுத்தது லபிரடோர் கடல், லபிரடோர். லபிரடோர் கடல். அடுத்தது பபின் கடல், பபின். நாங்க படிச்சோம் பபின் தீவு, பபின் தீவு படிச்சோம். அந்த பபின் தீவுல பபின் கடல். நான் அடுத்த முறை சிகப்புல எழுதுறேன். ஸோ வட அமெரிக்காவில் பீபோட், கோடியாக், கருவியன், சர்காசோ, லபிரடோர் கடல், பபின் கடல். இவ்வளவுதான் வட அமெரிக்காவில் தெரிஞ்சுக்கொள்ளணும். இதுல எந்த இசுவும் இல்லை, சரியான முறையில் அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க. ரைட், கொஞ்சம் வேகப்படுத்த போறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி வேகமா கிரிக்கொள்ளுங்க. ரைட், தென் அமெரிக்கா கண்டத்துல பெரிய அளவுக்கு கடல் தென் அமெரிக்கா கண்டத்துல கடல் தேவையில்லை பிள்ளைகள். ரைட், ஓகே. அடுத்த பகுதிக்கு போய்க்கொள்றேன். இந்த மத்திய தரை கடலுக்குள்ள நிறைய கடல் இருக்கு பிள்ளைகள். ஸோ அந்த பகுதி கொஞ்சம் சிக்கலானது, மத்திய தரை கடல் பகுதிக்குள்ள இருக்கிற கடல்கள். ஸோ அதை பார்ப்போமா, அதை கொஞ்சம் வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. மத்திய தரை கடல் உங்களுக்கு தெரியும். மத்திய தரை கடல்னு சொல்ற அந்த பகுதியை நான் முதல்ல எல்லைப்படுத்திக் கொள்றேன். மத்திய தரை பகுதியை மத்திய தரை கடல் பகுதி எங்களுக்கு தெரியும். இந்த இந்த ஏரியா ஃபுல்லா மத்திய தரை கடல் தான் சொல்லுவாங்க ஆப்பிரிக்கா. இந்த ஏரியா ஃபுல்லா மத்திய தரை கடல் தான். ஃபுல்லா உள்வாங்கி சொல்றது மத்திய தரை கடல், இவ்வளவு மத்திய தரை கடல். ரைட், மத்திய தரை கடல் நமக்கு குறிக்க தெரியும் தான், அது பெரிய பிரச்சனை இல்லை. மத்திய தரை கடல். ரைட், மத்திய தரை கடல் நீங்க குறிப்பீங்க, எவ்வளவு மத்திய தரை கடல். சோ இதுக்குள்ள ஒவ்வொரு நிறைய கடல்கள் இருக்குது. ஸோ முதல்ல இதுக்குள்ள நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய கடல்களை நான் கொஞ்சம் டார்க் கடல்ல அடையாளப்பட்டேன். இப்ப கீழ் இருக்கிறது மத்திய தரை கடல். ரைட், இது தெரியும், தெரியலாட்டி அம்புக்குடி போட்டு எழுதிக்கும். ரைட், இப்ப இந்த மத்திய தரை கடலுக்குள்ள தெரிஞ்சிருக்க வேண்டிய கடல்களை சொல்லப்படுறேன். அதுக்கு மேல நீங்க தேட தேவையில்லை பிள்ளைகள். நான் சொல்லித்தரதுக்கு மேல நீங்க தேடி அந்த கடல் இந்த கடல் தேட தேவையில்லை. அது துன்பம், கஷ்டம், அது வராது. ஓகே, ஒவ்வொரு கடலா நான் மத்திய தரை கடலுக்கு மேல இருக்கிற உள்ள இருக்கிற கடல்களை முதல்ல குறிக்க போறேன். ரைட், ஓகே. என்னோட சேர்ந்து குழப்பம் இல்லாம நீங்களும் குறிச்சிட்டா சரி, வடியா பார்த்து கொண்டீங்கன்னா சரி. இல்ல இடத்தை பார்த்து அதை என்னோட சேர்ந்து அதே இதுல ஒரு கடல் இருக்கு, நான் நிலந்தட்டி கொண்டு போறேன். ரைட், இத்தாலியில மேற்கு பக்கம் இந்த பக்கம் இருக்கிறது ஒரு கடல். இதுக்கு ஒரு பேர் இருக்கு இந்த கடல். ரெண்டு. அந்த இத்தாலியில கிழக்கு பக்கம் இருக்கிறது ஒரு வேற கடல், இது வேற கடல். மூன்று கடல் குறிச்சிட்டேன். மத்திய தரை கடலுக்குள்ள மூன்று கடல் குறிச்சிட்டேன். பிழை இல்லாம அதே மாதிரி குறிச்சிட்டு வாங்க. மூன்று. இத்தாலியில இந்த முன்பகுதியில வேற கடல் இருக்கு, இந்த பகுதியில ஒரு வேற கடல் இருக்கு. அதுல நிறைய கடல்கள் இருக்கு பிள்ளைகள். நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய கடல்களை தவற விடாம நான் சொல்றேன். அனாவசியமான தேவையில தெரிஞ்சிருக்க வேண்டிய மட்டும் சொல்றேன். அடுத்தது துருக்கி பக்கம் இதுக்குள்ள இருக்கிற ஒரு கடலுக்கு ஒரு பேர் இருக்கு. ஓகே, இதை குறிச்சு போட்டு நாங்க அடுத்தது போவோம். இதுலயும் இதுக்குள்ள நான் கீறுறேன் பாருங்க பிள்ளைகள். அயர்லாந்து பிரித்தானியாவுக்கு இடையில நான் இப்ப கீறி கொண்டிருக்கிறேன். நடுவுல அயர்லாந்துக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில அது ஒரு கடல். அடுத்தது இதுவும் ஒரு ஃபேமஸான கடல், இதுவும் அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கடல். முதல்ல இவ்வளவு கடலையும் நாங்க குறிச்சுக்கொள்வோம், அதுக்கு அப்புறம் அடுத்தது போவோம். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அம்புக்குடியை போட்டுக்கொள்வோம். தெளிவா எழுதக்கூடிய இடங்கள் அம்புக்குடியை போட்டுக்கொள்ளுங்க, தெளிவா எழுதக்கூடிய இடத்துல. ஓகே, ஒன்று, ரெண்டு, மூன்று, நாலு, அஞ்சு,
6 7 கடல் குறித்து வடிவா அவசரம் இல்லை, ஆறுதலா குறிச்சிக்கொள்ளும். ஓகே, ஒவ்வொரு கடல்களையும் வடிவா பேருதல், அதுக்கேற்ற மாதிரி பேரிட்டீங்கன்னா சரி. மேல இருந்து வாரம் ஐரிஸ் கடல், மேல இருந்தே வாரம் பிள்ளைகள். நான் சிகப்புல எழுதுறேன், உங்களுக்கு தெரியறக்கா? ஜரீஸ் ஜரீஸ் கடல், ஐரிஸ் கடல் சில டைம்ல கதைப்பாங்க. சாரி, மேல இருக்கு, சாரி பிள்ளைகள், நான் இன்னொரு கடல் இருக்குன்னு நான் மறந்துட்டேன். ஓகே ரைட். மேல வடகடல் பிள்ளைகள், நான் வடகடல் கவனிக்கல. வடகடல், வடகடல் நோ சி. ரெண்டாவது ஜரீஸ் கடல், அதோட உடனே எழுதிட்டு வாங்கலாம், பிள்ளை விடாம. ஓகே, மூன்றாவது இத்தாலியிட கிழக்கு பக்கம் இருக்கிறது. பலேரிக் கடல், இது பலேரிக். பலேரிக் பிள்ளையா குறிக்கிற கூடாது பிள்ளைகள். பலேரிக் கடல், பலேரிக். பலேரிக். அடுத்தது டைரேனியன் கடல். டைரேனியன், டைரேனிய கடலுக்கு கீழே அயோனியன் கடல். அயோனியன் கடல். அடுத்தது எட்டியாரி கடல், இல்லாட்டி அட்டியாரி கடல் சொல்லலாம். இத்தாலிக்கு கிழக்குல இருக்கு எட்டியாரிக் அல்லது அட்டியாரி. எட்ரியாரிக், எட்ரியாடிக் அல்லது அட்டியாரிக் சொல்லுவாங்க. அடுத்தது ஈஜியன் அல்லது ஏஜியன் கடல் சொல்லலாம். ஈஜியன் அல்லது ஏஜியன், ஈயன் அப்படி எழுதினாலும் சரி. ஈஜியன் அல்லது ஏஜியன் கடல். ஓகே, 1 2 3 4 5 6 7, 2 4 4 3 மேல சரியா அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க. அடுத்தது போப்படும் பிள்ளைகள், சரியா அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது போப்படும் பிள்ளைகள், ஐரோப்பாட மேல் பகுதிக்கு போறேன். ரைட், இதுல இருக்க கடல்களுக்கு என்னோட சேர்ந்து நீங்களும் கீறிக்கொள்ளுங்க. இப்ப கீறி இருக்கிறேன் ஒரு கடல். இது ஒரு கடல். அது கீழே நோர்வேக்கு கீழே இருக்கு. இது ஒரு கடல். 2 கடல் நான் எல்லப்படுத்துறேடா, ரெண்டையும் எல்லப்படுத்தி காட்டுறேன். இது ஒன்று மேல இருக்கிறது உண்டா, இது வேற, அது மேல இருக்கிறது வேற, இது வேற. 2 கடல்.
இது இந்த பகுதியில் இருக்கிறது. அந்த இது அப்புறம் இது வேற வடிவ பார்த்து அடையாளப்படுத்தினீங்கன்னா சரி. அப்புறம் இது வேற கடல். இது வேற கடல். அது இந்த பக்கம் ஒரு கடல் இருக்கு. இது வேற. அப்படியே தொங்கல் மட்டும் போகும். இது வேற கடல். ஓகே, முதல்ல இவ்வளவு கடலை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்வோம் பிள்ளைகள். ரைட். Next look at that both. அம்புக்குறியை போட்டுக்கொள்ளும் பிள்ளைகள் ஒவ்வொன்று எழுதுவோமா? ரைட். வரா இப்ப அவ்வளவு கடலுக்கு அம்புக்குறி போட்டு சரியா குறிக்கொள்ள போற 3, 6, 8 கடல் இருக்கு. இப்படி ஒவ்வொரு கடலை கேட்கும்போது இதே மாதிரி அடையாளப்படுத்தி கீழ்றதுக்கு பார்க்கலாம். ரைட். கீழே இருந்து நான் போய்கொள்றேன். போல்டிக் கடல் அல்லது பால்டிக் கடல். போல்டிக் கடல் அல்லது பால்டிக் கடல். போல்டிக் கடல் தீனாலாம். போல்டிக் அல்லது பால்டிக். போல்டிக் கடல் அல்லது பால்டிக் கடல். அடுத்து அதுக்கு மேல அப்படியே போறேன். நோர்வேஜியன் கடல் அல்லது நோர்வே கடல். நோர்வே இருக்கு. நோர்வே கடல். அதுக்கு மேல கிரீன்லாந்து கடல். இந்த நாடுகளுக்கு பக்கத்துல இருக்கிறது அந்த பேரே வச்சிருக்கிறாங்க, கிரீன்லாந்து கடல். இது வெண்கடல். சின்ன சின்ன குறிச்சிட்டு உள்ள வெண்கடல். வைக்கடல் சொல்றது வெண்கடல். வெண்கடலுக்கு மேல குறிக்கப்படுறது பேரன்ஸ் கடல். அடையாளப்படுத்தி இருக்கு. பேரன்ஸ் கடல். அடுத்தது காரா கடல். காரா கடல். அடுத்தது லப்டெவ் கடல். லப்டெவ் கடல். அடுத்தது கிழக்கு சைபீரியன் கடல். கிழக்கு சைபீரியன் கடல். கிழக்கு சைபீரியன் கடல். சைபீரியனா பீரியன். கிழக்கு சைபீரியன். ரைட். வடியா பார்த்துக் கொள்ளுங்க, போர்ட்ல போட்டுருக்கிறத. ஓகே, ரைட். இந்த பக்கம் இருந்த சரி, கீழ்ப்பகுதி ஆசியா பகுதியில் இருக்கிற கடல்களுக்கு போறேன். ரைட். சில உள்நாட்டு கடல்களும் இருக்காம். உள்நாட்டு கடல் சில நேரங்கள் உங்களுக்கு வழியா தெரிஞ்சிருக்கும். சுத்தி நிலப்பகுதி இருக்கும். ஒரு நாட்டுக்குள்ள இருக்கலாம். உள்நாட்டு கடல் ஒரு நாடு 2 நாடு அப்படி இருக்கும். நிலப்பகுதி சுத்தி இருக்கும். அப்படியாப்பட்ட கடல்களை முதல்ல நான் அடையாளப்படுத்திக் கொள்றேன். அடுத்த கடல்களை சிறு ப்ளூலேயே அடையாளப்படுத்துறேன். ரைட். அடுத்தது இது உங்களுக்கு அநேகமான பேருக்கு தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. ஃபேமஸான கடல் என்ன இது? இப்ப நான் கிரி கொண்டிருக்கிறது அநேகமான பேருக்கு தெரியும் இந்த கடல். ரைட். அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க. பிள்ளையை அடையாளப்படுத்திட வேணாம், சரியா இடத்தை கண்டுபிடிச்சு அடையாளப்படுத்துங்க. அந்த அந்த துண்டுக்குள்ள நாடுகள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த கடலை கண்டுபிடிக்கிற கஷ்டமா இருக்கு. துருக்கியை கண்டுபிடிச்சு துருக்கிக்கு மேல இருக்கிற நாடை பார்த்தீங்கன்னா சரி. வடிவா பார்த்து அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க. வேற இடத்தை அடையாளப்படுத்திடலாம். இது உள்நாட்டு கடல். எப்படின்னு சொன்னா சுத்தி நிலம் இருக்கும். நடுவுல நிலத்திற நடுவுல இருக்கிறத உள்நாட்டு கடல்னு சொல்றது. சில உள்நாட்டு கடல்ல நம்ம இதே படத்துல குறிக்கணும்.
உஸ்பெஸ்கிஸ்தானுக்கிட்டையும் கசகஸ்தானுக்கு இடையில 2 நாட்டு எல்லையில ஒரு கடல் இருக்கு. வடிவா இடத்தை பார்த்து குறிச்சுக்கொள்ளுங்க. 2 நாட்டுக்கும் இடையில இப்ப நான் கீறி கொண்டிருக்கிற கடல் ஒரு 2 நாட்டு இடையில இருக்கு. அது சரியா பார்த்து குடிக்கணுமா? அடுத்தது ஜோர்தானுக்கும் சிரியாவுக்கும் இடையில ஒரு கடல் இருக்கு. இந்த முறை எக்ஸாமுக்கு வந்தது ஒரு சின்ன ஒரு கடல். இப்ப நான் கீறுறேன், இதை இந்த முறை எக்ஸாமுக்கு வந்தது. இப்ப கடைசியா கீறி இருக்கிற சின்ன ஒரு குட்டி கடல் ஜோர்தானுக்கும் சிரியாவுக்கும் இடையில போடணும். முன்னாடி இதுக்குள்ள இந்த முறை வந்தது சாக்கடல். செங்கடல் இப்ப கிரிக்கன் எழுதி விடுவேனா? ரைட். கடல்கள் எழுதி கொள்ளும் பிள்ளைகள். இது குறிக்கப்பட்டிருக்க 3 6 கடல் இருக்கு. 6ஐயும் எழுதி போட்டு அடுத்தது கொடுக்கலாமா? ஓகே. என்ன பிள்ளைகள் கை வைத்துறீங்க? பிரச்சனையா? பிரச்சனைனா கை வைத்துங்க. என்னென்னு ஆன் பண்ணி விடுங்க, கேட்பான். பிரச்சனை இல்லாட்டி சும்மா வைக்கக்கூடாது. ஒரு நேரம் எடுத்து மினக்கட்டு செய்கிறோம். நிறைய பேப்பர் கிளாஸ் நாங்கள் விட்டுட்டு இதுல வந்து இது பண்ணிடக்கூடாது. சும்மா ஒன்றவனா நான் குச்சி காட்டுறேன். பிள்ளை விட்டுறாம அதுக்கேற்ற மாதிரி குச்சி கொள்ளுறான் பிள்ளைகள். அந்த கையை தூக்குறாங்க மைக் ஆன் பண்ணி விடுங்க பிள்ளைகள். கோகோஸ்ல இருக்க பிள்ளை என்னன்னு சொல்லட்டும். ஆன் பண்ண தெரியுமா? தெரிஞ்ச ஆன் பண்ணி விடுங்க. ரைட். குடிக்கிற போ. சார் சாக்கடல் கொஞ்சம் கிளியரா சொல்லலுமா? சாக்கடலை அது கொஞ்சம் குட்டியா இருக்கிறதால கொஞ்சம் கிளியரா சொல்லலுமா? சரியா தான் குடிச்சிருக்கிறேன். இதுக்கு மேல உங்களுக்கு அட்லஸ் புத்தகம் வச்சிருந்தா பாருங்க. அட்லஸ் புத்தகத்துல சாக்கடல் மார்க் பண்ணப்பட்டது தெரியல. வடிவா பார்த்தா தான் தெரியும். இதுல சாக்கடலை மறுபடி சொல்றேன், வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. 2 நாடு சொல்றேன், அந்த 2 நாடையும் குறிச்சிங்கன்னா சரி. ஏதாவது கை வைத்திராக்கள்ன்ற மைக் ஒன் பண்ணி விடுங்கம்மா. என்னென்று சொல்லட்டும். சும்மா உயர்த்த வேணாம் பிள்ளைகள், தேவை இருந்தால் மட்டும். ரைட். 2 நாடு சொல்றேன். சாக்கடலை குறிக்கிறக்கூடிய 2 நாடு. அந்த 2 நாடை கண்டுபிடிச்சி அதுல வடிவா குறிக்கணுமா? ஓகே, 1 மினிட் வர. இருக்கிற அடையாளப்படுத்துங்க. சாக்கடல் ஈஸியா கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ரைட். சாக்கடல் சந்தேகமானாக பார்த்துக்கொள்ளுங்க. 1 மினிட் வர. இதுல இப்ப நான் நிறந்திட்டு காட்டுறேன் சிரியா. இப்ப நான் ஒரு லைட் கடல்ல செடு பண்ணி காட்டுறது சிரியா. சிரியா சாக்கடல் குடிக்கும் போது சிரியாவை பார்க்கணும். ரைட். இன்னொரு நாடையும் காட்டுறேன். என்ன சாக்கடல் அந்த 2 நாட்டுக்கு இடையில இருக்கும். ஜோர்தான் பேப்பர் கடல்ல காட்டு. இப்ப பேப்பர் கடல்ல காட்டு. ஸோ லைட் கலர் ப்ளூல காட்டியிருக்கிறேன். கேசர் விட்டு காட்டுறேன். இது சிரியா. ஓகே. அது கீழே கிரிக்கிறது ஜோர்தான். இந்த இப்ப கேசர் நிற்கிறது ஜோர்தான். 2 நாட்டுக்கு எல்லையில கிரிட்டீங்கன்னா சரி. உங்களோட படத்துல ஆக துல்லியமா மைக்ரோட கீற முடியாது அந்த படத்துல. ஆனா போன பரீட்சைக்கு வந்து கீறலாம். பெரிய கஷ்டம் இல்லை. வரமிட்டார் கீறனா அந்த 2 நாட்டு எல்லையில இப்ப கீறி கொண்டிருக்கும். 2 நாட்டு எல்லையில இப்படி போட்டு விட்டீங்கன்னா சரி. சிரியாவுக்கும் ஜோர்தானுக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் போட்டு விட்டீங்கன்னா சரி. ஓகே. ரைட். கடல்ற பேர் எழுதுகிற பிள்ளைகள். கடல்ற பேர். ஓகே. இந்த பயிற்சியோட நீங்க பிடிக்கலாட்டி பிள்ளைகள் இவ்வளவு மினக்கட்டு இதுல மினக்கட மாட்டாங்க பிள்ளைகள். இது மிக முக்கியம்னு சொல்றதால
நான் எங்களோட பிள்ளைகளோட பேப்பர் கிளாஸை தொடங்காமல் இதை தொடங்கி கொண்டிருக்கிறோம். இது தேவை, இது கட்டாயம் பார்க்கறதுக்காக. ஸோ கவனமான முறையில் இதை பார்த்துக் கொள்ளுங்களாம். ரைட், ஈஸியானதுல இருந்து போகிறோம். இப்போ இவ்வளோ நேரம் கதைச்சோம் சாக்கடல், சாக்கடல்ல இருந்தே போகிறேன். சாக்கடல் தயவு செய்து தேவையில்லாடி கையை கீழே விட்டுருங்க. அந்த கையை தூக்கி வச்சிருக்காட மைக் ஒன் பண்ணிடுவாங்க. அட இல்லையா, அம்மா என் கையை தூக்கி கொண்டிருக்குங்க. ஓப்பு முடிய கேளுங்க. சந்தேகம் பிள்ளைகள், சந்தேகம் வந்தா ஓப்பு முடிய கேளுங்க. கேளுங்க பிள்ளைகள், அதிகமா நேரம் வீணா கிடைக்க வேணாம். ஓப்பு முடிய கேளுங்க, ஏதாவது விளங்க. ரைட், இது கருங்கடல். கருங்கடல்லாம் பரீட்சைக்கு வரையில தெளிவாக கேட்கக்கூடிய விஷயம், கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. கருங்கடல். அடுத்தது கஸ்பியன் கடல், கஸ்பியன். அடுத்தது ஏரல் கடல். ஏரல் கடல்லாம் இப்ப பார்க்க முடியாது. நீங்க சேட்டலைட்ல 2024 ஏரல் கடலை தேடி பார்த்தீங்கன்னா அது சின்ன துண்டு தான் இருக்கு, வத்தி போயிடுச்சு. ஏரல் கடல் சேட்டலைட் இமேஜ்ல புது அப்டேட் பண்ணப்பட்டதுல பார்க்கலாம். அரபிக்கடல் கீழே இது இது எங்களுக்கு அரபிக்கடல், அரபிக்கடல். அடுத்தது இது இந்த பக்கம் எழுதுற பிள்ளைகள், அம்புக்குறி இங்க இருக்கு, இங்க பக்கம் எழுதுறேன். செங்கடல். செங்கடல் பெருமான பிள்ளைகள் தெரியல. செங்கடல் அந்த கடலுக்கு மேலே இருக்குன்னா இதான் செங்கடல். ஓகே, செங்கடல். ரைட், எல்லாம் கிரியாச்சு. கரங்கடல், கஸ்பியன் கடல், ஏரல் கடல், அரபிக்கடல், செங்கடல், சாக்கடல். சாக்கடல் ஏதாவது சந்தேகம் கேட்டீங்க, சாக்கடல் வழியா பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், சந்தேகம் இருந்தால் ஓப்பு முடி நேரம் தரும்னு கேட்டுக்கொள்ளுங்க. ரைட், இன்னைக்கு 2 படம் கீழன் பிள்ளைகள், கடல்களும் கணக்கு இருக்குன்னு. ரைட், அடுத்த பகுதிக்கு போறேன். ஆஸ்திரேலியா இந்தியா பகுதியில் இருக்கிற கடல். இதுக்குள்ளேயும் எக்கச்சக்கமான கடல்கள் இருக்கு. முதல்ல அடையாளப்படுத்திக் கொள்றேன். தயவு செய்து என்னோட சேர்ந்து அந்த கடல்களை நீங்களும் அடையாளப்படுத்துங்க. அப்புறம் நம்ம என்னென்னு சொல்லி ஒவ்வொன்றோட நான் பேருதான், அதோட பேரிட்டீங்கன்னா சரி. ஓகே, உண்டு. ரெண்டு, மூன்று. சின்ன இடைவெளி விட்டுக்கிறேன். 3 கடற்கரை சின்ன இடைவெளி விட்டு இருக்கிறது தெரியுங்கக்கா. 4, 5, 6, 7, 8. இந்த பார், இதுல 2 கடல் இருக்கு, 2 ஆபிஸ் தான் பிடிக்கும். 8, 8, 9, 10. இங்க வரைக்கும் வரும் 10. ஓகே, ஒவ்வொன்று அடையாளப்படுத்திட்டு இதை முடிச்சுட்டு அடுத்த போமா. ஒன்று, 2, 3, இதுல 2 இருக்கு. பண்டா திமோர் வார் 1 மினிட் வார்.
இது 1 பிள்ளைகள் 4 5 6 7 8 9 10. ரைட், ஒன்று அழியை கொண்டு போறேன். பிள்ளை விடாம அதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதி கொள்ளுங்களா. ஒன்று அழியை கொண்டு போறேன். மேல இருந்தே போறேன். அந்தமான் கடல் முதலாவது அந்தமான். அந்த மான். ரெண்டாவது ஜாவாக்கு மேல இருக்கு. ஜாவாக்கு மேல அந்த ஜாவா தீவுக்கு பக்கத்துல ஜாவா கடல். ஜாவா இந்தோனேசியாக்குள்ள இருக்கிற ஒரு தீவுன்னு சுமத்ரா ஜாவா அந்த தீவு கூட்டங்கள் தான் இந்தோனேசியா நாடுன்னு சொல்றது. இந்தோனேசியா நாடுல ஜாவா ஒரு தீவு. ஜாவாக்கு மேல இருக்க ஜாவா கடல். அடுத்தது இந்த பண்டா கடல். பண்டா பண்டா கடல். பண்டா கடலுக்கு கீழே தீமோர் தீவு இருக்கு. இந்த சிகப்புல காட்டுற தீவுக்கு பேர் தீமோர் தீவு. தீமோர் தீவு கீழே இருக்கிறது தீமோர் கடல். தீமோர் கடல் தீமோர் கடல் தீமோர் கடல். தீமோர் தீமோர் என்னன்னு சரி. அடுத்தது பப்புவா நியூகினியாவுக்கு கீழே இருக்கிறது அரபுரா கடல். அரபுரா கடல். அரபுரா. அடுத்தது இங்கால தஸ்மன் தீவு. இந்த தீவு நாங்க படிச்சோம் ஆஸ்திரேலியால பெரிய தீவு தஸ்மன் தீவு. தஸ்மன் தீவு கிட்ட இருக்கிறது நான் அதுக்குள்ளே எழுதுறேன். தஸ்மன் கடல் அல்லது டாஸ்மன் கடல். டாஸ்மன் தமிழ்ல மொழிபெயர்த்தா தஸ்மன் தான். டாஸ்மன் அல்லது தஸ்மன் கடல். இது பவளக்கடல். பவளக்கடல். பவளக்கடலுக்கு மேல இருக்கிறது பிஸ்மார்க் கடல். உங்களோட உலகப்பட புத்தகத்துல நான் உங்களுக்கு தந்திருக்கிற நம்மளோட புத்தகத்துல மிக தெளிவா கடல்கள் பவுண்டரி போட்டிருக்கு. வடிவா படிக்கிறேன். வடிவா தெளிவா தெரியும். அது குழப்பம் இல்லாத செக்ஷன். அடுத்தது இது இந்த தீவு செலிபஸ் தீவு. செலிபஸ் தீவுக்கு மேல இருக்கிறது செலிபஸ் கடல். செலிபஸ் கடல். அடுத்தது செலிபஸ் கடலுக்கு மேல இருக்கிறது சுலு கடல். சுனா லூனா சுலு. ரைட். இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. வடிவா ஒவ்வொரு கடலையும் காட்டி அந்த தீவுகளுக்கு பக்கத்துல அந்த தீவுகளோட பேரே இருக்கு. ஸோ தீவுகள் இருக்குன்னு படிக்கும்போது பார்த்தோம். ஸோ இதுக்குள்ள பாருங்க எவ்வளவு கடல்கள் வந்திருக்குன்னு கவனமா இதை கையாண்டு கொள்ளுங்களாம். பிள்ளைகள் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லி இருக்கிற பிள்ளைகள் இப்ப நீங்க நான் சொல்ல சொல்ல ஸ்பீடா இந்த அட்லஸ் தயாரிச்சு கொண்டிருக்கீங்க. இது பிள்ளைகள் நான் உங்களுக்கு பயிற்சி தான் தாரேன். தயவு செய்து இது முடிய நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பிளவிடாத நீங்க 100% குறிப்போம் மறக்க மாட்டேன்னு சொல்ற அம்சங்களை நீங்க விட்டு போட்டு மறுபடியும் இதை வச்சுக்கொண்டு பிள்ளைகள் உங்களுக்கு கிடைக்கிற நித்திரவார நேரங்கள், பள்ளிக்கூடங்கள்ல நிறைய நேரங்கள்ல ஃப்ரீ பாடங்கள் வரும். அந்த டைம்ல இன்னொரு அட்லஸ் தயாரிங்க. பரீட்சை எடுக்க போற மாணவர்களுக்கு சொல்ற 2024 அந்த அட்லஸ் மிக திருத்தமா துல்லியமா ஒன்றண்டா பார்த்து இந்த இடத்துல இந்த கடல் இருக்குது நீங்க அதை உணர்ந்து அப்படி அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் கீறி இன்னொரு அட்லஸ் தயாரிங்க. அந்த அட்லஸ்ல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சேர்க்காதீங்க. ஏன்னா உங்களோட பரீட்சைக்கு ஆயத்தப்படுத்துவீங்க. போன வருஷம் வந்த விஷயத்தையும் விடுங்க. பாஸ் பேப்பர் கேள்வியை மேல எழுதி வைங்க. ஸோ ஒரு பெர்ஃபெக்டான ஒரு அட்லஸ் வந்து தேவைக்கு ஏற்ற பரீட்சைக்கு படிக்கிறதுக்கு முன்னுக்கு மாதிரி தயாரிச்சு வச்சீங்கன்னா அதை பிரட்டி நாளான பார்க்க பரீட்சைக்கு ஈஸியா போயிருவீங்க. ஸோ இதை தயவு செய்து கையாளுங்க. இந்த செக்ஷன் மார்க்ஸ் குறைய எடுக்கிற செக்ஷன் 6, 7 எடுத்தா சிம்பிளா எடுக்கலாம். நாங்க செய்ய போற பாஸ் பேப்பர் கேள்விகளோட. ஸோ நான் சொல்ற விஷயத்த அதிகமான கரிசனை எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த செஞ்சுட்டு இருந்தான காலம் தாண்டு விரும்ப விஷயம் இல்லை பிள்ளைகள். நான் இந்த அட்லஸ் இந்த இந்த உலகப்பட சம்பந்தமான விஷயம் இன்றைக்கே 3 இடத்துல டீச் பண்ணேன். ஸ்மார்ட் போர்ட்ல கீறி 2 ஸ்கூல் ஒரு டியூட்டர்ல இன்றைக்கு நான் டீச் பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கே அது சில டைம்ல அங்கேயான்னு சொல்லி குழப்பம் இருக்கு. தெளிவான இன்னொரு அட்லஸ் இந்த முறை பரீட்சைக்கு போற பிள்ளைகள் தயவு செய்து நீங்க தயாரிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். அதுக்கு வழிகாட்டியா தான் நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். ரைட். இன்னும் கொஞ்சம் இங்கால இருக்கிற கடல்களுக்கு போய்க்கொள்வோம். இதுல சில கடல்கள் அடையாளப்படுத்துறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் அந்த கடல்களை குடிச்சுக்கொள்ளுங்க. அப்புறம் பேர் எழுது வளமையான படிப்போம். இதான் கொஞ்சம் ஸ்பீடா போற மெத்தட். ரைட். இதுல இருக்க ஒரு கடல் ஒன்று, அதுக்கு மேலே இன்னொரு கடல் இருக்கு. சின்ன கேப் விட்டு கீறேன். ரைட். இப்படி நீங்க எக்ஸாமுக்கு கீறி விட சரி, எந்த பிரச்சனையும் இல்லையாம். இது அது ஜப்பானுக்குள்ள ஒரு கடல் இருக்கு. ஜப்பானுக்குள்ள. ஓகே. அடுத்தது இந்த கொரியா பகுதிகளில் ஒரு கடல் இருக்கு. அடுத்தது பிலிப்பைன்ஸ் பகுதிகளில் ஒரு கடல் இருக்கு. பிலிப்பைன்ஸ் கடல் தான் அது. ரைட். இவ்வளவு இருக்க கடல். ரைட். அம்புக்குடியை போட்டுக்கொள்றேன்னா ஒன்று
2 3 4 5. ஓகே, அதை ஒவ்வொன்றே கீறுவோம். நான் மேல இருந்து வரேன். சுச்சி கடல், சுச்சி சுக்சின்னு படிச்சோம். சுச்சி தீவு இருக்கு, சுச்சி தீவுக்கு பக்கத்துல தீவு படித்தோம். சுச்சி கடல் முதலாவது. இரண்டாவது பெரிங் கடல், பெரிங் கடல். மூணாவது ஜப்பான் கிட்ட இருக்கு, ஜப்பான் கடல், ஜப்பான் கடல். அங்கால இந்த கொரியா பக்கம் இருக்கு மஞ்சள் கடல், மஞ்சள் கடல். மஞ்சள் நதி இருக்கு, படிச்சோமா? மஞ்சள் நதியில் படிச்சோம். அந்த மஞ்சள் நதி கலக்கிற இடம் மஞ்சள் கடல். பிலிப்பைன்ஸ் கடல். ஓகே, ஃபுல்லா கடல்கள் குறிச்சிட்டோம் பிள்ளைகள். பிலிப்பைன்ஸ் பையனா பிள்ளைகள்? பிலிப்பைன்ஸ் கடலா பிள்ளைகள்? பாஸ் பேப்பர்ல வந்தது கடல்கள் பிள்ளைகள். இந்த பாஸ் பேப்பர் கடல்கள்ன்ற பாஸ் பேப்பர் விஷயம் நான் அடுத்த வகுப்புல சொல்றேன் பிள்ளைகள். அது நான் இதுல நான் எடுத்து மறந்துட்டேன். அதை நான் அடுத்த வகுப்புல சொல்றேன். ரைட், ஓகே பிள்ளைகள், அடுத்ததுக்கு போய்க்கொள்ளும் பிள்ளைகள். கடல்கள் முடிய நீங்க இன்னொரு பேச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இது பாஸ் பேப்பர். நான் உங்களுக்கு அடுத்த இதுல நான் ஆட் பண்றேன்னா இதுல என்ன கடல் வந்ததுன்னு சொல்லி அடுத்த இதுல ஆட் பண்றேன். ரைட், கடல்களோட சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயம் அடுத்ததுக்கு போறேன். நான் அடுத்ததுக்கு போறேன்னா இப்போ ஒரு அளவு நீங்க கைகள் பழக்கத்துக்கு வந்திருக்கும் தானே பிள்ளைகள். அடுத்த விஷயம் கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டிய விஷயம், வட அமெரிக்கா சம்பந்தப்பட்ட விஷயத்தை நான் குறிச்சிட்டு அடுத்தது போய்க்கிறேன் பிள்ளைகள். இப்ப நாங்க கீழே போற விஷயம் பிள்ளைகள், தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. தலையங்கம் எங்க போடணும்னு சொல்லி தந்திருக்கிறேன். இதுக்கு 2-3 பேர்ல அழைக்கப்படும். தயவு செய்து நான் சொல்ல போற விஷயம், நாங்க குறிக்க போறது ஒரே விஷயம், ஒன்றோடு சம்பந்தப்பட்ட விஷயம். மாறி மாறி வேற பேர்கள்ல கேட்கலாம். அவ்வளவு பேரையும் தலையங்க பக்கம் எழுதுங்க. தொடுகடல், நாங்க இப்ப கடைசியா பார்க்க போற விஷயம் தொடுகடல். நான் ஸ்பீடா அதை கீறி முடிச்சிருவேன்னா மலமலண்டு கீறிடுவேன். அடிமட்டம் முடிஞ்சா எடுத்துக்கொள்ளலாம், அல்லது கையால நேரா கோடு கீழே கீறலாம். தொடுகடல் அல்லது இன்னொரு பேரையும் அதுக்குள்ள போடுங்க, நீரிணை. நீரிணை எழுதி விடணும், எழுதிவிடுங்க. தொடுகடல் அல்லது நீரிணை. நீரிணை, நீரிணை, நீரிணை. நீயனா ரீனா நையனா, நீரிணை. அல்லது கால்வாய், கெனல் சொல்றது கால்வாய், கால்வாய், கால்வாய். இன்னொன்று ஜலசந்தி. 4ல எப்படி கேட்டாலும் இதுதான். மகளன் தொடுகடல், மகளன் நீரிணை, மகளன் கால்வாய், மகளன் ஜலசந்தி. என்ன கேட்டாலும் நாங்க பார்க்க போற விஷயம். சோ இதுல சின்ன சின்ன வித்தியாசங்கள் 1-2 இருக்கு பிள்ளைகள். நாம் அது தேவையே கிடையாது. நான் சொல்ற மாதிரி எழுதி கொள்ளுங்க. 4ம் ஒரே விஷயத்துக்கு தான். மறுபடியும் சொல்றேன், எழுதிட்டீங்களான்னு பாருங்க. தொடுகடல், நீரிணை, கால்வாய், ஜலசந்தி. இங்கிலீஷ்ல ஒரு சொல்றார், கனல். தொடுகடல், நீரிணை, கால்வாய், ஜலசந்தி. என்னென்றாலும் இதுல நாங்க பார்க்க போற விஷயம் பிள்ளைகள். நீல நிற கோடு கீறணும். இது இடவிட்ட கோடு கீறுறது பிள்ளைகள். இடவிட்ட கோடு மீன் இப்படி கீறுறது. இது இப்படி கீறுவாங்க பிள்ளைகள். போர்ட்ல கீற வேணாம், தெரிஞ்சோ தெரியாமலோ டென்சியா கீறக்கூடாது. இது இப்படி நீலக்கடல இப்படி கீறுறது பிள்ளைகள். கட்டாயம் இல்லை, நாங்க நீல நிறத்துல நேர்கோடாவே கீறலாம். ரைட், அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்படி நேர்கோடு கீறிவிட்டா சரியா, வளைஞ்சோ வளைஞ்சோ நேரம் ஒரு கோடு கீறினா சரி, வேற ஒன்றும் இதுக்கு தேவையில்லை. ரைட், ஓகே போவோம் பிள்ளைகள். ஒவ்வொன்றா கீறி கொண்டு போவோம். ரைட், முதலாவது நான் தெரிஞ்சிருக்க வேண்டிய தொடுகடலை கீறுறேன். அதுக்கு பிறகு அதை நம்ம என்னென்னு பார்த்துக்கொள்வோம். ஒன்று நான் கீறுறேன், கொஞ்சம் தடிச்சா கீறுறேன்னு தெரிஞ்சு கொள்றதுக்காக. ரைட், ஃபர்ஸ்ட் என்னோட சேர்ந்து வேகமாக கீறி கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட், செகண்ட், தேர்ட், fourth, 5, 6, ஓகே ரைட். 7 இருக்கிறேன், மலமண்டு பேரை வைக்கிறேன். 7 இதுல ஒன்று போடுவோம், 8. ரைட், இந்த 8க்கு பேரை போட்டுக் கொள்வோம். என்னோட சேர்ந்து அதே வேகத்தை கீறி கொள்ளுங்க பிள்ளைகள். முதலாவது இது என்னென்று அம்புக்குறி போட்டு பேரை போடுவோம். 2வது இது, 3வது இது, 4வது, 5வது, 6வது, 7வது. ரைட், ஒவ்வொன்ற பேரை எழுதி கொள்ளும் பிள்ளைகள். முதலாவது பெரிங் தொடுகடல். பெரிங்னு போட்டு அவங்க தெரியும்னா போடலாம்.
பிறகு நீங்க ஒரு அட்லஸ் தயாரிக்கும் போது பெரிங் தொடுகடல் எழுதுங்க. அப்ப அந்த பேர் பாடமா போகும். ஸோ இதுக்கு முன்னுக்கு ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு தெரியல, பெரிங் கடலும் இருந்தது. பெரிங் கடலுக்குள்ளால போற அந்த கோடு அந்த இது பெரிங் தொடுகடல். ஆசியாவையும் வட அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கு பாத்தீங்களா? அந்த பக்கம் ஆசியா, இந்த பக்கம் அமெரிக்கா. பெரிங் தொடுகடல். ரெண்டாவது கட்சன் குடாக்கு பக்கத்துல இருக்கிறது கட்சன் தொடுகடல். கட்சன் கட்சன் எல்லாம் நீங்க கேள்விப்பட்ட பேர். அடுத்தது டேவிஸ் தொடுகடல். டேவிஸ் கடல் படிச்சோம். டேவிஸ் தொடுகடல், டேவிஸ் நீரிணை. அடுத்தது காபோட். அந்தந்த அம்புக்குறிக்கிட்ட சரியா கீறுறதால நீங்க பிளவு விடாம கீறலாம். காபோட். காபோட்டு கீழே புளோரிடா. புளோரிடா தீபகற்பம் படிச்சோம். புளோரிடா போன வகுப்புல நேற்றைய வகுப்புல புளோரிடா தீபகற்பம் படிச்ச ஞாபகம் இருக்கோ தெரியல உங்களுக்கு. புளோரிடா தீபகற்பம் நான் கீறி காட்டுறேன். இதுதான் புளோரிடா தீவு. இதுல தானே போன வகுப்புல குழப்பம் வந்து நான் மாறி பேர் போட்டுட்டேன் அவசரத்துல. இந்த இதுல கீழ புளோரிடா தீபகற்பம் போன வகுப்புல அது கீழே இருக்கிறது புளோரிடா நீரிணை அல்லது புளோரிடா தொடுகடல். இதையும் படிச்சோம் ஞாபகம் இருக்கு. இதுக்கும் தானே போன வகுப்புல மாறினது புளோரிடாக்கும் ஜுகட்டானுக்கும். ஸோ புளோரிடா தீபகற்பம் இருக்குது, ஜுகட்டான் தீபகற்பமும் இருக்குதான். அதை படிச்சோம் போன வகுப்புல. இப்ப புளோரிடா தொடுகடலும் இருக்குது, ஜுகட்டான் தொடுகடலும் இருக்கு. தொடுகடல், நீரிணை, கால்வாய், ஜுகட்டான். மாறி குறிச்சி வேணாம். நேற்று நடந்து மாறி குறிச்சி நீங்க திருத்தினீங்க. ஓகே. அடுத்தது பனாமா. பனாமா இதான் பிள்ளைகள் போன வருஷம் வந்தது. பனாமா. பனாமாக்கு இருக்கும்போது பிள்ளைகள் மெல்லிய அந்த இடைவெளியை பார்த்துக்கிடுங்க. நான் காட்டுறேன்னு பாருங்க. பனாமா நாட்டுக்குள்ள வரும். இதுல இந்த கேசர் இந்த இடத்துல பனாமாக்கு இருக்கிறோம். மெல்லிய ஒரு இடைவெளி இருக்குல்ல பனாமாட இந்த பக்கம் வந்து சரியா பார்க்கப்பட்டது. போன எக்ஸாமுக்கு சரியா பார்க்கப்பட்டது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னடா கையெழுத்து கொண்டிருக்கு, எப்போ கையெழுத்துங்களா தேவைண்டா. நானே பிள்ளையாக்குறனால தவிர வேற ஒண்ணு சந்தேகம் கேட்க வேணாம். இப்ப அந்த பனாமா கிட்ட நான் கீறி காட்டுறேன்னு பாருங்க. இப்படி வரும் பனாமா கிட்ட, பனாமா நாட்டுக்கிட்ட இப்படி வரும்டா. இப்படி வந்து அந்த தென் அமெரிக்காவுக்கும் வட அமெரிக்காவுக்கும் இப்படி போகும். இதுல இப்படி வந்து இதுல ஒரு சின்ன ஒரு மெல்லிய பகுதி என்று வரணும். இந்த சின்ன மெல்லிய பகுதி கூட தான் வெட்டப்பட்டிருக்கு அந்த கால்வாய், பனாமா கால்வாய். அந்த மெல்லிய பகுதியை கண்டுபிடிச்சு போடணும். அது இந்த இடத்துக்குள்ள வரும் அந்த மெல்லிய பகுதி. ரைட், அதை கண்டுபிடிச்சு போடுங்க. பனாமா. ரைட், இதுல இன்னொன்று விடுபட்டிருக்கு, அதையும் போட்டு போடுறேன். ஓகே. டென்மார்க். டென்மார்க் தொடுகடல் படிச்சோம். அதே மாதிரி டென்மார்க் நீரிணை. டென்மார்க் நீரிணை, டென்மார்க் ஜலசந்தி, டென்மார்க் தொடுகடல் எல்லாம் வரும். ரைட், ஓகே. வட அமெரிக்காவில் தான் தென் அமெரிக்காவுக்கு போய்கொள்றேன். ஸ்பீடா போனா ரெக்கார்டிங்க பாருங்க. ஓப்ப முடிய சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். தென் அமெரிக்காவில் ஒன்றுதான் இருக்குது. இதுல பெரிய சர்ச்சை இருக்குது. மண்மிட்டுவார். இதுல இந்த தீவு எங்களுக்கு தெரியும். நான் தென் அமெரிக்காவிலே மிகப்பெரிய தீவு என்று நாங்கள் கீறினோம். தியாரோ டெல் பியூகோ தீவு. இப்ப நான் போர்ட்ல கீறி இருக்கிறது தியாரோ டெல் பியூகோ தீவு. அது உங்களுக்கு தெரியலாட்டி நான் ஒரு அடையாளப்படுத்துறேன். மறுபடியும் இருக்கு அந்த தீவை பாருங்க பிள்ளைகள். தியாரோ டெல் பியூகோ தீவுன்னு சொல்லி படிச்சோம். தென் அமெரிக்காவில் பெரிய தீவு நான் இப்ப கீறி அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறேன். தென் அமெரிக்காவில் பெரிய தீவு தியாரோ டெல் பியூகோ தீவு. ஸோ இந்த தியாரோ டெல் பியூகோ தீவுக்கு இடையில போறதுதான் மகளன் தொடுகடலாம். மகளன் தொடுகடல். ரைட், இப்படி வரும். இந்த தியாரோ டெல் பியூகோ தீவுகளால் இப்படி போய் இப்படி தான் மகளன் தொடுகடல். மகளனா இது மகளன் தொடுகடல். மகளன் தொடுகடல் சொல்லுங்க பிள்ளைகள். மகளன் என்ற பழைய புத்தகம், ஆரம்ப காலத்தில் வெளியிடப்பட்ட புத்தகத்துல மகளன் தொடுகடல் இப்படி போடப்பட்டு, அது இன்னொரு ஆள் தான், ஒரு ஆள் நான் சொல்றது இன்னொரு ஆள் தான் கீறுறது. அதுல அது மிஸ் ஆகுன அந்த புத்தகத்துல இந்த ஒரு விஷயம் மட்டும் மிஸ். ரைட், இந்த புது புத்தகத்துல அதுல பிள்ளைகள் இல்லை. ரைட், இது இல்லை, இது பிள்ளை வடிவா பார்த்து கொள்ளுங்க. இது மகளன் தொடுகடல் கிடையாது, எங்கேயா பார்க்க வேணாம். இதான் மகளன் தொடுகடலாம். இதான் சரி மகளன் தொடுகடல். ரைட், ஓகே. மகளன் தொடுகடல். ஏதாவது சந்தேகம்னா நின்று கேளுங்க. ஏதாவது பிரச்சனைகள் நான் கீறுறதுல இருந்தா மட்டும் கதைங்க. நேரம் இல்லை எங்களுக்கு. இல்லாட்டி முடிய சந்தேகம் இருந்தா தயவு செய்து நீங்க நின்று கேளுங்க. அதுல நாங்க எந்த இதுவும் இல்லை சொல்லி தருவேன். ஓகே, இப்ப என்ன கணக்கு விஷயம் இருக்கு முடிக்க போறேன். அதுக்காக இதுக்குள்ள போய் கொள்றேன்னா இடத்தை பார்த்து கொள்ளுங்க. நான் கீழே கீறி கொள்ளுங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொன்றா நாங்க பேர் வச்சு கொள்வோமா. ஓகே, ரைட். ஐரோப்பா கண்டத்துல இருக்க போவோம். ஃபர்ஸ்ட் இப்படியே ஒன்று ரைட். செகண்ட் ரெண்டாவது கிரீட். ரெண்டு கிரீட்டன் தெரியுது, வடிவா தெரியும் உங்களுக்கு.
மூன்றாவது கிரிக்கெட் தான் போன முறை வந்து போன முறை இல்லை ஒரு அதுக்கு முதல் வந்து நாங்கள் படிப்போம். ரைட், இதுல 2 தீவு இருக்கு பிள்ளைகள். இந்த 2 தீவு நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன், ஞாபகம் இருக்கோ தெரியல உங்களுக்கு. ரெட் கலர்ல காட்டுன்னு பாருங்க. இதுல இப்ப நான் கீழே இருக்கிற ஒரு தீவு போன வகுப்புல சொல்லி தந்தேன் உங்களுக்கு. கோர்சிகா தீவு, கோர்சிகா தீவுன்னு சொல்லி போன வகுப்புல படித்தந்தேன். இப்ப கிரீன் கலர்ல தீவுன்னு பாருங்க பிள்ளைகள். இன்னொன்று கீழே இருக்கு, கீழே கிரீன்ல 2 தீவுக்கு இருக்கு. மேல சிகப்புல கீழே இருக்கிறது கோர்சிகா தீவு, கீழே பச்சையில கீழே இருக்கிறது அதுல தீவோட பேர் ஞாபகம் இல்லடா, சார்புனியா, சார்புனி தீவுன்னு படிச்சோம்லடா, ஞாபகம் இருக்கிறார்கள்? அந்த கீழே இருக்கிற தீவு எனக்கு அது சரியான ஞாபகம் வரையில, நான் பார்க்கிறேன். சார்டினியா, சரிடா, சார்டினியா தீவு, சார்டினியா தீவு, சார்டினி, சார்டினி. வெரி குட், வெரி குட் அபிஷனா, சார்டினி, சார்டினி. ஓகே, வெரி குட். சார்டினி தீவு. அந்த சார்டினி தீவுக்குள்ளால இந்த 2 தீவுக்கு இடையில ஒரு நீரிணை அல்லது தொடுகடல் இருக்கு. 2 தீவுக்கும் இடையில ஒரு தொடுகடல். இந்த 2 தீவுக்கும் இடையில ஒரு கோடு போடுங்க. வடிவா பிரைட்னஸ் கொஞ்சம் கணக்கா வச்சு பாருங்க, உங்களுக்கு தெளிவா தெரியும். கஷ்டம் இல்லை, வடிவா கிரிக்கொண்டிருக்கு. பிரைட்னஸ் கூட வச்சு பாருங்க. ரைட். அடுத்த பிள்ளைகள், இந்த இத்தாலிக்கும் சிசிலி தீவுக்கும் இடையில இந்த இப்ப கிரிக்கிறன் பாருங்க, இத்தாலிக்கும் சிசிலி தீவுக்கும் இடையில இப்ப கிரிக்கிறன் இத்தாலிக்கும் சிசிலி தீவுக்கும் இடையில நிறைய இருக்கு பிள்ளைகள் மத்திய திரைக்கடல்ல. ரைட், இவ்வளவுதான். அடுத்தது இங்க பாருங்க பிள்ளைகள், இதுல ஒன்று இருக்கு பிள்ளைகள், சுயஸ் கால்வாய். இதுல கவனமா பார்த்து கீறணும். சுயஸ் கால்வாய் பிள்ளையா போட்டுக்கூடாது, எகிப்துக்குள்ள வரும் சுயஸ் கால்வாய். ரைட், இன்னொன்னு கீறன் பிள்ளைகள், இதுக்கு இன்னொன்று கீறன் கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளுங்க. 2 நாடு சொல்றேன், இதுல வரக்கூடிய விஷயம் தான், நான் அவசரப்படையில ஸ்லோவா தான் வடிவா சொல்லி கொண்டு போறேன். ரைட் பிள்ளைகள், இதுல டென்மார்க் நாடு இருக்கு பிள்ளைகள். நீங்க உங்களோட இதை கொஞ்சம் கவனமா பாருங்க பிள்ளைகள். இப்ப நான் மஞ்சள்ல கீறிக்கிற டென்மார்க், உங்களோட உலகப்படத்துல இருக்கா அந்த இதுல டென்மார்க் நாடு இருக்கா பாருங்க, மஞ்சள் கடல்ல கீறிக்கிற. நான் ஹைலைட்டர் விட்டு காட்டுறேன். உங்களோட உலகப்பட இதுல புத்தகம் இல்ல, உங்களோட உலகப்படத்துல கீறி கொண்டிருக்கிறீங்க பயிற்சிக்கு, அந்த எக்ஸாமுக்கு வர படம், அதுல கீறி கொண்டிருக்க படத்துல டென்மார்க் இருக்கா பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். தெளிவா கோடு போட்டிருக்காங்க பிள்ளைகள். டென்மார்க்குக்கு இடையில தெளிவா கோடு போட்டிருக்காங்க. ஒரு பிளாக் கலர் கோடு அந்த படத்துல போட்டிருக்காங்க. நான் அந்த பிளாக் கலர் கோட சிவப்புல காட்டுறேன். இதுக்கு இந்த கோடு மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்கு மேல இருக்கிற டென்மார்க், கீழே இருக்கிறது ஜெர்மனி பிள்ளைகள். இப்ப நான் சொல்ல போற கால்வாய், ஃபேமஸான கால்வாய், அது ஜெர்மனிக்குள்ள தான் வரும். ஸோ நீங்க அதை பிழையா அந்த 2 நாட்டு கோட்ல கீழக்கூடாது, கோட்டுக்கு கீழே வரணும். நான் இந்த சிகப்புல கீறுகிற கோடு ஜெர்மனி கோட்டுல இல்லை, உங்களுக்கு வடிவா தெரியும். 2 தீவு, குட்டி தீவு இருக்குது. இதுல ஒரு குட்டி தீவு, 2 குட்டி தீவு இருக்கு பாத்தீங்கன்னா. இதுல ஒரு குட்டி தீவு இருக்கு, படத்துல தெரியும். இன்னொரு குட்டி தீவு இருக்கு. 2 குட்டி தீவுக்கு நேர ஒரு கோடு இருக்கு. அந்த கோட்டுக்கு மேல இருக்கிற மஞ்சள் டென்மார்க், கீழே இருக்கிற நாடு ஜெர்மனி. ஜெர்மனி நாட்டை நான் காட்டுறேன் பாருங்க பிள்ளைகள். ஜெர்மனி நாட்டை இது கேட்டா சரியா கீறணும். சில விஷயம் வடிவா தெரியும் பிளவு விட்டா. இப்ப நான் உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டுறது, பச்சையில காட்டுறது ஜெர்மனி. ஸோ நாங்க இப்ப கீற போறது வேர்ல்டு ஃபேமஸான ஒரு கால்வாய், ஒரு கனல், நிலத்தை வெட்டி இருக்கிறாங்க. அதுக்கு பேர் கீழ் கால்வாய். அந்த கீழ் கால்வாயை ஜெர்மனிக்குலாம் கீறணும், கவனமா பார்க்கணும். நான் ப்ளூல கீறேன், அது ஜெர்மனிக்குள்ளதான் கீறணுமா. ஜெர்மனியில இந்த இடத்துல கீறி விடுவீங்க. இப்படி நீங்க போடுங்க, ஜெர்மனியில கீறி விடுங்க. சரி ரைட், இப்ப ஜெர்மனிக்குள்ள வருவார். அந்த கீறின மாதிரி வடிவா கீறணும், ஜெர்மனிக்குள்ள வருவார். ரைட், இவ்வளவுக்கு பேரை கீறி கொள்வோம். இவ்வளவு பேரை நான் போட்டுக்கொள்றேன். ரைட், இப்ப நான் அடையாளப்படுத்தின இடங்களை நான் அழிச்சு கொள்றது தேவையில்லை தானே. இந்த 2 தீவு கிடையாது. ஓகே, சரி ரைட். என்னோட சேர்ந்து அம்புக்குரிய போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7. ரைட், சிம்பிள்ல இருந்து போறேன், பெஸ்ட்ல இருந்து போறேன். உங்களுக்கு வழியா சொன்னது கீழ் கால்வாய். கீழ் கால்வாய் எங்க இருக்குது என்று சொல்லிட்டேன். கீழ் கால்வாய் ஜெர்மனிலாம் இருக்கு பிள்ளைகள். இந்த கடலை பாருங்க பிள்ளைகள். இது நாங்க கடல்கள் படிச்சுட்டு நான் இப்பதான் படிச்சோம். ஸோ இதுல நான் காட்டுற கடலை பாருங்க. இப்படியும் கேள்வி கேட்டா விட எழுதுற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். இப்ப நான் சொல்ற மாதிரி இப்படியும் கேள்வி கேட்கலாம், அதனால பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப நான் கீறுற கடல் ஒன்று நாங்க படிச்சோம், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? இப்ப கீறுற கடல் ஞாபகம் இருக்கா? போல்டிக் கடல், பால்டிக் கடல் படிச்சோம். போல்டிக் கடல், பால்டிக் கடல். இப்ப கீறுற நான் இன்னொரு கடல், வடகடல் என்று படிச்சோம். வடகடல்,
2 கடலுக்கு இருக்கிற ஞாபகம் இருக்கா? போல்டிக் கடலும் வடகடலும். இந்த போல்டிக் கடல், வடகடல். சோ போல்டிக் கடலுக்கும் வடகடலுக்கும் இடையில இருக்கிற அந்த கப்பல் போறதுக்காக வெட்டப்பட்ட பகுதி தான் இந்த கீழ் கால்வாய், ஜெர்மனியில இருக்கு. போல்டிக் கடலுக்கும் வடகடலுக்கும் அந்த போக்குவரத்துக்காக வெட்டப்பட்டதான் இந்த கீழ் கால்வாய் ஜெர்மனியில இருக்குது. சோ இது உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன். ரைட், அடுத்தது போறோம். கீழ் கால்வாய்க்கு அடுத்தது புனித ஜோர்ஜ். புனித ஜோர்ஜ் அயர்லாந்துக்கும் பெரிய பிரித்தானியாவுக்கும் இடையில புனித ஜோர்ஜ். புனித ஜோர்ஜ், புனித ஜோர்ஜ். ஜோவன்னா இதுன்னா இச்சனா குழப்பிக்கொள்ளாமல் எழுதுங்க, அதுக்கு எழுதிட்டேன். பிள்ளைகள் இந்த புனித ஜோர்ஜ்னு சொல்றது இதுல இந்த புனிதன்னு சொல்ற சொல்ல தூக்கிட்டு புனிதக்கு இங்கிலீஷ்ல கிறிஸ்தவர்கள் சொல்ற சொல் புனிதக்கு இங்கிலீஷ்ல சென்னு சொல்றது அல்லது சான்னு சொல்லுவாங்க. அப்ப புனித ஜோர்ஜ் கால்வாய்ந்து கேட்டாலும் இதுதான், சென்ட் ஜோர்ஜ் கால்வாய்ந்து கேட்டாலும் இதுதான், சான் ஜோர்ஜ் கால்வாய்ந்து கேட்டாலும் இதுதான். அதுல குழம்பிக் கொள்ள வேணும். ரைட், அடுத்தது போறேன். ஆங்கில கால்வாய். ஆங்கில கால்வாய். ஆங்கில கால்வாய். பிள்ளைகள் ஆங்கில கால்வாய்க்கு இன்னொரு பேரும் இருக்குது, இங்கிலீஷ் கால்வாய்னு சொல்லலாம். ஆங்கில கால்வாய இங்கிலீஷ் கால்வாய்னு சொல்லலாம். அது கீழே இருக்கிறது ஜிப்ரோல்டர் தொடுகடல், ஜிப்ரோல்டர் கால்வாய், ஜிப்ரோல்டர் ஜலசந்தி. என்ன சொன்னாலும் நீங்க குறிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். ஜிப்ரோல்டர், ஜிப்ரோல்டர். அடுத்தது அந்த 2 தீவுக்கு இடையில, கோர்சிகா சார்டினி தீவுக்கு இடையில இருக்கிறது, அந்த அதை குறிச்சுக் கொள்வோம். பொனிடிசிய, 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 பொனிடிசிய நீரின், பொனிடிசிய. சில சொற்கள்ல பனிடிசினி என்று வரும், பொனி டிசிய. அடுத்தது இத்தாலிக்கும் சிசிலிக்கும் இடையில இருக்கு மெசினா. மெசினா அல்லது மசினான்னு சொல்லுவாங்க, அது பிரச்சனை இல்லை, நீங்க சிம்பிள் மெசினா, மெசினா. அடுத்தது சுயஸ். சுயஸை கவனமா பார்க்கணும். எகிப்துல இருக்கு செங்கடலும். இந்த சுயஸ் வந்து பிள்ளைகள் இது நாங்க படிச்சோம், வடிவா பாருங்க பிள்ளைகள், சொல்றேன் சில விஷயத்தையும் அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் நீங்க. இது பிள்ளைகள் செங்கடல், நான் இப்ப அடையாளப்படுத்துறது செங்கடல். ரைட், இங்கால இருக்க மத்திய திரைக்கடல். ஸோ செங்கடலை மத்திய திரைக்கடலுக்களால ஒரு வெட்டப்பட்டது, அந்த 2க்கும் ஜொயின் போடப்பட்ட கால்வாய் தான் சுயஸ். ஓகே, சுயஸ் கால்வாய். ரைட், அடுத்தது ஆப்பிரிக்காவில் இருக்க, கொஞ்சம் வேகப்படுத்தி நான் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ற பிள்ளைகள். நான் 5 மினிட்ஸ் அப்படி எடுத்துக்கொள்றேன். நாளைக்கு லீவ் வேடா, அப்படி இப்போமேடா. ரைட், ரைட். மொசாம்பிக்கு கால்வாய். மொசாம்பிக் இப்ப கீறப்பட்டிருக்கிறது மொசாம்பிக், மொசாம்பிக் கால்வாய், மொசாம்பிக். அது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். மொசாம்பிக் கால்வாய், குழம்ப தேவையில்லை. இப்படி இப்படி இது மொசாம்பிக்கு நாடு. இப்ப நான் அடையாளப்படுத்துறது மொசாம்பிக்கு நாடு. இந்த மொசாம்பிக்கு நாட்டுக்குள்ள இருக்கிறது மொசாம்பிக்கு கால்வாய், மொசாம்பிக்கு கால்வாய். உங்களோட நாங்க படிச்ச ஞாபகம் இருக்கா? மொசாம்பிக்குள்ளால எத்தனை நதி போகுதுன்னு படிச்சோம், யார் எனக்கு ஞாபகம் இருந்தா? மொசாம்பிக்கு நாட்டுக்களால எத்தனை நதி சாரி, உங்களோட மைக்கெல்லாம் உங்களோட சட் பாக்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். மொசாம்பிக்கு நாட்டுக்களால 2 நதி போகுன்னு படிச்சோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல. மொசாம்பிக்கு நாட்டுக்களால 2 நதி போகுன்னு படிச்சோம். மொசாம்பிக்கு நாட்டுக்குள்ள ஒன்று சிம்போ நதின்னு படிச்சோம். சிம்போ நதி இப்படி போகும், சிம்போ. எனக்கு இந்த கலர் உங்களுக்கு விளங்கி இருக்காது, நான் கீழ் காட்டுறேன். மொசாம்பிக்கு நாடுகளால 2 நதி போகுன்னு படிச்சோம். ஒன்று இப்படி சிம்போ நதி, ஞாபகம் இருக்கோ தெரியல உங்களுக்கு. அடுத்த சாம்பசி நதி, சாம்பசி நதி 2 நதி போகணும்னு படிச்சோம். சிம்போ நதி, சாம்பசி நதி. போன முறை படிச்சதுக்கு வந்து சாம்பசி. சோ மொசாம்பிக்கு நாட்டுக்குள்ள 2 நதி இருக்குது. கீழே இருக்கிறது சிம்போ நதி, மேல இருக்கிறது சாம்பசி நதி. அந்த மடகஸ்காரும் மொசாம்பிக்கு நாட்டுக்கு இடையில போறது மொசாம்பிக்கு கால்வாய். இதெல்லாம் படிச்சோம், மறுபடியும் ஞாபகப்படுத்துறோம். இன்னொரு சந்தர்ப்பங்கள் நாம உலகப்படம் பயிற்சி எங்களோட 2024 பாஸ் பேப்பர் தொடங்கும் போது உலகப்படம் 10 விஷயம் பயிற்சிக்கு வருவோம். அதுல சில விஷயத்தை நான் குறிச்சு உங்களை இன்னும் தெளிவா நான் ஞாபகப்படுத்துவேன். இவ்வளவு நேரம் நடக்கிறதாட்டியும் அந்த 10 விஷயம் சொல்லும் போதே சில டெக்னிக்கல் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் அந்த பேப்பர்ல. ரைட், ஓகே. அடுத்த போய்கொள்ள பிள்ளைகள், ஒரு 5-10 நிமிஷம் எடுத்துக்கொள்ற பிள்ளைகள். சாரி,
கீறி முடிச்சிருவோம் பிள்ளைகள் இதுல. ரைட். கீறிக்கொள்றேன். அதுக்கு பிறகு நாங்கள் அடையாளப்படுத்துவோம். நான் கீறுற மாதிரி என்னோட சேர்ந்த அடுத்த கால்வாயில கீறிக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஒன்று சவுதி அரேபியாவில் 2 பக்கம் 2 கால்வாய். ரைட். அடுத்தது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில, அது உங்களுக்கு தெரிஞ்சா கீற வேணாம். ரைட். அடுத்தது கீற இடத்த மலமல்னு பார்த்து பார்த்து கீறுங்க பிள்ளைகள். அடுத்தது சுமாத்ரா தீவுக்கும் ஜாவா தீவுக்கும் இடையில. அடுத்தது ஜாவாக்கும் பாலி தீவுக்கும் இடையில. பாலி தீவுலாம் போனப்பல படிச்சுட்டோம். அடுத்து போர்னியாக்கும் செலிபஸுக்கும் இடையில. அடுத்தது இந்த போர்னியாக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையில. இதுல நீரினை குறிச்சு கொள்ளணும். அடுத்தது ஆஸ்திரேலியாட இந்த பகுதியில பப்புவா நியூகினியாவுக்கும் ஆஸ்திரேலியா பகுதிக்கும் இடையில இருக்கிறது. ரைட். அடுத்தது தாய்லாந்துக்கும் சீனாக்கும் இடையில. ரைட். ஓகே. அடுத்த இவரத்தை கீறி போட்டு குறிச்சு போட்டு அங்கே கொஞ்சம் தான் முடிச்சு கொள்ளலாம். ரைட். ஸ்பீடா எழுதுறேன். தவற விடாம என்னோட சேர்ந்து எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். ஒன்று மலமல்ல என்னோட சேர்ந்து அம்புக்குரிய போடுங்க. 2 3. இப்ப நான் இலங்கைக்குள்ள போறது பாக்கு நீர்மை தெரிஞ்சாத விடுங்க. 4 வடிவா தெளிவா கீறி கொண்டிருக்க பிள்ளைகள். சில டைம்ல உங்களுக்கு படங்கள்ல பார்க்க கஷ்டமா இருந்தால் பிழை வந்துடக்கூடாதுன்னு தெளிவா கீறி கொண்டிருக்க. மிஸ் பண்ணிடாம கவனமான முறையில கையாளுங்க. ரைட். ஒவ்வொன்று எழுதி கொண்டு போறேன். மொசாம்பிக் எழுதிட்டோம். அதுக்கு மேல இருக்கிறது மாண்டெப் கால்வாய். ஃபேமஸ் ஆனது பாத்தீங்களா? மாண்டெப் கால்வாய். மாண்டெப் செங்கடலுக்கும் அரேபிக் கடலுக்கும் இடையில வந்து மாண்டெப் கால்வாய். மாண்டெப் மாண்டெப். ரைட். அதுக்கு மேல இருக்கிறது ஹோர்மூஸ். மாண்டெப்புக்கு மேல ஹோர்மூஸ். ஹோர்மூஸ். அடுத்தது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில பாக். தெரியுனாடா பாக்கு நீர். பாக். அடுத்தது சுமாத்ரா தீவுக்கும் சுமாத்ரா தீவுக்கு இடையில போறது மலாக்கா நீரிணை. இது பரீட்சைக்கு வந்துட்டான். நாங்கள் முடிய பார்ப்போம் என்னென்ன வந்து மலாக்கா சுமாத்ரா தீவுக்குள்ள போறது. அடுத்த சுமாத்ராவுக்கும் ஜாவாக்கும் இடையில சுண்டா நீரிணை. சில இடத்துல சுண்டான்னு சொல்லுவாங்க. சுண்டா 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 சுண்டான்னு சொன்னாலும் சரி. அடுத்த ஜாவாவுக்கும் பாலி தீவுக்கும் இடையில பாலி தொடுகடல் பாலி நீரிணை. ரைட். அடுத்தது போர்னியா பப்புவா நியூகினியாவுக்கும் இந்த ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில டோரஸ். இதெல்லாம் வடிவ தெளிவானது கேட்கக்கூடியது எக்ஸாமுக்கு. டோரஸ். இதுல என்னத்தையும் லெஸ் பண்ணிட வேணாம். ரைட். அடுத்தது இந்த உங்களுக்கு நான் இப்ப பெண் விட்டு இது பண்ணி கொண்டிருக்கிற இடம் போர்னியா தீவு செலிபஸ் தீவு. இந்த 2 போர்னியாக்கும் செலிபஸுக்கும் இடையில இருக்கிறது மகாசர். மகாசர் நீரிணை அல்லது மகாசர் தொடுகடல். மகாசர் மகாசர். போர்னியாக்கும் செலிபஸுக்கும் இடையில மகாசர். போர்னியாக்கும் செலிபஸுக்கும் இடையில மகாசர் நீரிணை. மகாசர் மகாசர் எல்லாம் சரி. அடுத்த பிலிப்பைன்ஸுக்கு இடையில பிலிப்பைன்ஸுக்கும் போர்னியாவுக்கும் இடையில பலபாக். பலபாக் 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 அவ்வளவு ஃபேமஸ் ஆனதுல தெரிஞ்சுக்கொள்வோம். விடுவோம். அடுத்தது தைவானுக்கும் சீனாவுக்கும் இடையில போர்மோசோன்னு சொல்றது. போர்மோசோ. போர்மோசோ. தைவானுக்கும் சீனாவுக்கும் இடையில தைவான் தொடுகடல்னு சொல்லுவாங்க. தைவான் தொடுகடல் இல்லாட்டி போர்மோசோ. போர்மோசோ அல்லது தைவான் தொடுகடல். ரைட். ஓகே. இவ்வளவு பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது அடுத்த பகுதிக்கு போறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் ரெக்கார்டிங்க பார்க்கலாம் அல்லது முடிய என்னோடையும் கேட்கலாம். ரைட். அடுத்து ஆஸ்திரேலியாவோட 2 நீரிணை விடுபட்டு அதையும் சொல்றேன். அதுல அங்கேயும் 2 நீரிணை இருக்குது. கடலுக்கு பக்கத்துல இப்படி ஒரு நீரிணை இருக்குது. அடுத்த நியூசிலாந்துல வடதீவுக்கும் தென் தீவுக்கும் இடையில இப்படி ஒன்று இருக்குது. ஸோ பிள்ளைகள் கைக்கு விளங்கா பிள்ளைகள்? ஓகே தானே அபிஷனா? நெட் கவரேஜ் கொஞ்சம் இல்லாம போயிட்டு வந்தது. ஓகே. ரைட். பிரச்சனை மெசேஜ் பண்ணிக்கொள்ளலாம். ரைட். தஸ்மேனியா இடையில பாஸ் தொடுகடல். இதெல்லாம் பரீட்சைக்கு வரக்கூடியதா. பாஸ் தொடுகடல். இங்கால இருக்கிறது குக் தொடுகடல். குக். நியூசிலாந்து 2 தீவு இருக்குது. வட தொடுகளும் தென் தொடுகளுக்கும் இடையில குக் தீவா.
ரைட், ஓகே. அடுத்தது போறேன், கொஞ்சம் ஸ்பீடா தான் போறேன். அடுத்த வகுப்புகளை இவ்வளவு வேகமா போகலாம். கடைசி எல்லாத்தையும் தொகுத்து சொல்லும் போது ஆறுதலா சில விஷயம் நான் கடைசி வகுப்புல சொல்லிக் கொள்வேன். ரைட், கொஞ்சம் இப்ப பழமையா பழகிட்டேன் நானே, கொஞ்சம் ஸ்பீட் எடுத்துக்கொண்டு போவேன். அடுத்த வகுப்புல முடிஞ்ச அளவுக்கு 3 விஷயம் குடிக்கிறதுக்கு பார்ப்பேன். ரைட், அடுத்தது இந்த ஜப்பானிய பகுதிகளில் சில நீர் தொடுகடல்கள், கால்வாய்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜப்பானிய பகுதியில அதுல சில குளிக்கிற இந்த ஒன்று சாகலின் தீவுக்கும் ஜப்பான்ற தீவுக்கும் இடையில ஒன்று இருக்கு. அடுத்து இதுல ஒன்று இருக்கு 2. ரைட், அடுத்து இதுல ஒன்று இருக்கு 3. ரைட், இதுல 3 இருக்குது. 3 பார்த்துட்டு மேல கொஞ்சம் இருக்கு, அதை பார்த்துட்டு உங்க சந்தேகத்துக்கு நேரம் தரேன். முடியுதா? ஓகே, இதை குறிச்சுக்கொள்ளும் பிள்ளைகள். ரைட், கீழே இருந்து போறேன். இந்த வடகொரியாவுக்கு இடையில இருக்கு கொரியா நீரிணை. கொரியா நாடு தெரியுதாடா? கொரியா தீபகற்பம் படிச்சோம். இதுவும் தான் கொரியா. வடகொரியா தென்கொரியா ரெண்டா பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ கொரியா நீரிணை அல்லது கொரியா தொடுகடல். ரைட், அடுத்து ஜப்பான் இந்த 2 தீவுகளில தீவெல்லாம் படிச்சோம். சுகுரு நீரிணை. சுகுரு இதெல்லாம் ஃபேமஸ் இல்லாத தெரிஞ்சு கொள்வோம்டா. அடுத்தது சகலன் தீவுக்கடையில சாயா நீரிணை. சகலன் தீவுக்கடையில. ரைட், மேல சில நீரிணை தான் இருக்குது, அதை பார்த்தா முடியுதான். மேல இருக்க நீரிணை போய் கொள்வோம். கொஞ்சம் ஸ்பீடா போறேன். அடுத்த வகுப்புல இதை விட ஸ்பீடா போறது பார்ப்பேன். ரைட், நீர்நிலை மேல குறிச்சு கொள்றேன். குடிக்க படம் பார்த்து எழுதுறது விடுபட்டு இருந்தா ரெக்கார்டிங் பார்க்கலாம்டா. இதுல ஸ்லோ பண்ற அவசியம் இல்லையடா, தேவையில்லையே ஸ்லோ பண்ணணும். ரைட், இந்த 2க்கும் இடையில இதுல ஒரு நீரிணை இருக்குது. அடுத்தது இன்னொன்று தான் இருக்குது பிள்ளைகள். இதை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். இதுல நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இந்த படத்துல சரியான முறையில இல்லை, இங்க பாருங்க பிள்ளைகள், நான் காட்டுறேன். உண்மையிலே பிள்ளைகள் இந்த தீவு நாங்க போன வகுப்புல வரேன். இதை கொஞ்சம் விளங்கி கொள்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த தீவு நாங்க என்ன தீவுன்னு சொல்லி படிச்சோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த தீவை பத்தி. நம்ம மெசேஜ் ஓஃப் பண்ணி வச்சுட்டேன். நோவாயா சம்பியாண்டு படிச்சோம். இப்ப நான் ரவுண்ட் போட்டு காட்டியிருக்க தீவு நோவாயா சம்பியாண்டு நாங்க படிச்சோம். உங்களுக்கு தெரியும் உண்மையிலே பிள்ளைகள், இந்த தீவோட ஷேப்ல ஒரு சின்ன ஒரு எரர் இதுல இருக்குது. நான் அதை சரியா கீறி காட்டுறேன், விளங்கி கொள்ளுங்களேன். இப்ப இந்த தீவு பிள்ளைகள் இந்த இடத்துல கட் பண்ணப்பட்டிருக்கும் பிள்ளைகள். வடிவா தெரியும், சேட்டலைட் இமேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா இது 2 தீவு பிள்ளைகள். வடிவ பெரிய இடைவெளி இருக்கு நடுவுக்குள்ள, பெரிய கப்பல் போற அளவு பெரிய இடைவெளி இருக்கு. இது இப்படிதான் பிள்ளைகளோட டிசைன். அது ஏன்னா தெரியல, இந்த படத்துல ஜாயின் பண்ணப்பட்டு உண்மையிலே 2 தீவு. இது 2 தீவா இங்க ஒரு இடத்துல உங்களுக்கு பயன்படலாமே, தெரிஞ்சிருக்கலாமே. ரைட், இது காட்டுறேன் பாருங்க பிள்ளைகள். அந்த 2 தீவுக்கும் வேற வேற பேர் இருக்கு. ரைட், அதுல மேல இருக்கிற தீவை சொல்றது பிள்ளைகள் செவர்னி தீவுன்னு சொல்றது. மேல இருக்கிறது இது செவர்னி தீவு. இப்ப எழுத தேவையில்லை, அப்படி செவர்னி தீவு குறிக்கிறது வாரதுக்கு சந்தர்ப்பம் இல்ல, தெரிஞ்சு கொள்ளுங்களேன். இது செவர்னி தீவு பிள்ளைகள், இது செவர்னி தீவு. இந்த கீழே இருக்கிற இந்த தீவுக்கு பேர் பிள்ளைகள், செவர்னிக்கு கீழே இன்னொரு தீவு இருக்கு, அதுக்கு பேர் ஜுஸ்னி தீவு. ஜுஸ்னி பிள்ளைகள். இந்த செவர்னி தீவையும் ஜுஸ்னி தீவையும் சேர்த்து தான் சொல்றது பிள்ளைகள் நோவாயா சம்பியான்னு சொல்றது. நோவாயா சம்பியா, இந்த செவர்னி தீவும் ஜுஸ்னி 2ஐயும் சேர்த்து தான் நோவாயா சம்பியான்னு சொல்றது. ஏன் நான் இந்த பகுதி இப்ப சொல்ல வேண்டி வருதுன்னு சொன்னா, இந்த ஜுஸ்னி தீவுக்கும் இந்த செவர்னி தீவுக்கும் இடையில ஒரு நீரிணை இருக்கு, இதுக்கு இடையில ஒரு நீரிணை இருக்கு. ஸோ 2ம் தனி கட் பண்ணப்பட்டிருக்குது. அதுக்காகத்தான் அதை காட்டுறேன்னா, அதுக்கு பேர் பிள்ளைகள் மடோச்சின் சார்ன்னு சொல்றேன். மடோச்சின், நீங்க முடிஞ்சா மடோச்சின்னு சொல்ல மட்டும் பாடமாக்கி வச்சிருந்தாலும் காட்டு. மடோச்சின் சார்ன்னு சொல்லுவாங்க. மடோச்சின்னு சொல்லி மட்டும் நீங்க பாடமாக்கினாலும் காட்டு. மடோச்சின் அல்லது மடோச்சின் ஷார்ன்னு சொல்றது. மடோச்சின் ஷார், மடோச்சின் பாடமாய் கொள்ளுங்க. ரைட், இங்கால கடைசியா ஒன்று எழுதாம இருக்கிறது டிமிட்ரி நீரிணை. டிமிட்ரி பிள்ளைகள் வடிவா தெளிவா விளங்கி கொள்ளுங்க. நீரிணை, தொடுகடல், கால்வாய், ஜலசந்தி என்ன வந்தாலும் அவ்வளவு விஷயத்தையும் ஒன்றா சேர்த்து சொல்லியிருக்கிறேன், குழம்பிக் கொள்ள வேண்டாம். ரைட், பாஸ் பேப்பர் கேள்விக்கு போய் கொள்ளும் பிள்ளைகள். பாஸ் பேப்பர் கேள்வி உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன், எந்த இடத்துல பாஸ் பேப்பருக்கு பயன்படுத்தணும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ பாஸ் பேப்பருக்குள்ள போய் கொண்டு முடிச்சு கொள்ளலாம். ரைட், போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். 2019 இருந்து போடுங்க. 2019, 2020, 2021, 2022, 2023. நீங்க எக்ஸாம் எழுத போறது 2004. இதுக்குள்ள கெஸ் பண்ணலாம் ஏதாவது என்ன வரும், எப்படி பிரச்சனைகள். ஸோ 2019 இருந்து சொல்லிட்டு போறேன். 2019 பரீட்சைக்கு வந்த நீரிணை ஃபைனல் எக்ஸாமுக்கு மலாக்கா வந்துட்டு. மலாக்கா இந்தோனேசியாவுக்கு மேல இருக்கிறது. மலாக்கா இந்தோனேசியா, மலேசியா அந்த பகுதிகள் 2க்கும் இடையில இருக்க மலாக்கா. 2020 வரையிலையா, 2020 எந்த விதமான நீரிணை பகுதி வரையில
2021 ஜிப்ரரோல் தொடுகடல். ஜிப்ரரோல் உங்களுக்கு தெரியும். ஜிப்ரரோல் தொடுகடல் பார்த்தோம். ஜிப்ரரோல் அது என்னன்னு சொல்றேன்னு சொன்னா மத்திய தரைக்கடலையும் பசிபிக் கடலையும் மத்திய தரைக்கடலும் அத்திலாந்திக் கடலையும் ஜாயின் பண்றது படிச்சோம். நீங்க எழுதிக்கொள்ளுங்க, பூரா பார்த்துக்கொள்ளலாம். ஜிப்ரரோல் தொடுகடல் வந்துட்டான் 2021. ஸோ 2022 தீவு வர இல்லையா, நீரிணை வர இல்லையா 2022. 2023 பனாமா வந்துட்டு, பனாமா கால்வாய் வந்துட்டு. திரும்ப சொல்றேன், 2019 மலாக்கா, 2020 வரையில, 2022 ஜிப்ரரோல் தொடுகடல், 2022 வரையில, 2023 பனாமா. பிள்ளைகள் இன்றைக்கு நல்ல நேரம் போயிட்டு, நான் உங்களோட நேரத்தை எடுத்தது. இவ்வளவு நேரம் இருந்து கேளுங்க பிள்ளைகள், பிரியோசனம். கடைசி இதை தொகுத்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுவேன். ஓகே பிள்ளைகள், இதுல ஏதும் சந்தேகமா கேட்கலாம் பிள்ளைகள். அந்த